வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் 2 திரைப்படம் வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி உலகம் முழுக்க வெளியாக போகுது. அதற்கான அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படத்தினுடைய தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் அவர்கள் இனி அந்த படம் குறித்த அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிவிப்பாங்க அப்படின்ற அந்த சைன் அறிகுறி தெரியுது. நேற்று இந்த படம் வெளியாகி 3 வருஷம் நிறைவாகுது. ஜெயிலர் அந்த திரைப்படம் வெளியாகி 3 ஆண்டுகள் நிறைவாகுது. அதையொட்டி அவர்கள் ஒரு ரீகேப் மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள், வசனங்கள், ரஜினிகாந்தோட அந்த மெய்சிலிருக்க வைக்கிற அந்த தோற்றங்கள், ஆக்ஷன் காட்சிகள், இது எல்லாத்தையும் அவங்க திரும்ப போட்டாங்க. அதை பார்த்த போது அப்படியே ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி போன அந்த பரவச அனுபவம் கிடைச்சது. நான் ஜெயிலர் திரைப்படத்தை தெலுங்கானாவில் ஹைதராபாத் நகரத்தில் இருக்கிற ஒரு திரையரங்கில் தான் பார்த்தேன். ஏற்கனவே அந்த அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன். ஒரு தெலுங்கு திரைப்படம் பக்கத்து திரையரங்க ஓடுது. தமிழ் வெர்ஷன், அந்த ஜெயிலோட தமிழ் வெர்ஷன் இந்த திரையில் ஓடுது. 2 திரைகளுமே நிரம்பி வழியுது. நான் தமிழ் வெர்ஷன் பார்க்குறேன். ஆனால் அங்கே அந்த தமிழ் வெர்ஷன் பார்த்த மக்களில் பெரும்பாலும் தெலுங்கு மக்கள் தான் அதிகம். தெலுங்கு பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. என் பக்கத்தில் உட்காந்து பார்த்தவங்களாம் தெலுங்கு பேசுகிற மக்கள் தான். ஏங்க தெலுங்கு பேசுகிறீங்க, நீங்கள் தமிழ் பார்க்குறீங்களே, பக்கத்து ஸ்க்ரீனில் தெலுங்கு ஓடுது அப்படின்னா, அதில் டப்பிங் பேசியிருக்காங்க ரஜினிக்கு. ரஜினியோட ஒரிஜினல் வாய்ஸ் கேட்கணும் தான் நாங்கள் தமிழுக்கு வந்திருக்கோம். அது புரியலனாலும் பரவாயில்ல, அவரோட வாய்ஸ் கேட்டால், தலைவரோட வாய்ஸ் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் வருஷனை பார்த்து கைத்தட்டி ரசித்து மகிழ்ந்து என்ஜாய் பண்ண உண்மையான டைஹார்டு அந்த சினிமா ரசிகர்கள் இருக்காங்களே, ரஜினி ரசிகர்கள் நான் சொல்லலை, டைஹார்டு சினிமா ரசிகர்கள் அவங்கெல்லாம், அந்த ரசிகர்களோட படம் பார்க்கும்போது மிக நிறைவாக இருந்தது. ரொம்ப திருப்தியாக அந்த படத்தை பார்த்தேன். இங்கே பார்த்துருந்தா கூட எனக்கு அந்த உணர்வு வந்திருக்காது. அங்கே பார்க்கும்போது இந்த படத்தின் மீது கூடுதல் ஈர்ப்பு, ஒரு கூடுதல் மகிழ்ச்சியோட அந்த படத்தை பார்த்தேன். ஆக எப்படி ஜனங்க பொண்ணு அந்த பியூர் அந்த லவ் டுவர்ட்ஸ் சினிமான்றாங்களே, அதை பார்க்க முடிஞ்சுது. இது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு ரோலை உட்காந்துருந்தா அதில் 10 பேர் சப்போர்ட்டர்ஸ் இருந்தால் அதுக்கு இணையாக ஹேட்டர்ஸ் 10 பேர் இருந்திருப்பான். தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் பண்ணியிருப்பான். நான் அதுக்காக அதை சொல்கிறேன். ஸோ அப்படி இந்த படத்தை பார்த்து ரசித்தோம். இந்த 3 ஆண்டு காலத்தில் ஜெயிலர் ரெஃபரன்ஸ் இல்லாத அந்த சோசியல் மீடியா நாட்களே இல்லை. சோசியல் மீடியாவில் எல்லா நாளும் ஜெயிலரோட ரெஃபரன்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டாக இருக்கும், ரஜினியோட அந்த அந்த பவர்ஃபுல் அந்த லுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த தமிழ் மக்கள் சினிமா ரசிகர்களுடைய அந்த ரசனையில் 2 கலந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஜெயிலர் இருந்தது. அந்த ஜெயிலருடைய வசூல் சாதனைகள்லாம் நான் பலமுறை சொல்லிட்டேன். திரும்ப ஒரு ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட்டு வசூல் ரஜினியோடைய படம் ஜெயிலர் 2.0. அந்த படம் 900+ கோடிகள், கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் பண்ண படம் அந்த 2.0 தான். ஆனால் மிக குறைந்த நாட்களிலேயே மிகப்பெரிய தொகையை எடுத்த படம் எதுன்னா ஜெயிலர் தான். அது மிக குறுகிய காலத்திலேயே 700 கோடிகள் வரைக்கும் அந்த படம் வசூலிச்சிருச்சு. 2019 நீங்கள் 2.0, அப்புறம் ஒரு 4-5 ஆண்டுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்களுக்கான அந்த இடைவெளியில் இந்த ஒரு படம் எத்தனை நாள் ஓடுங்கிற அந்த நம்பர் ஆஃப் டேஸே குறைஞ்சி போச்சு. இப்போ ஜெயிலர்லாம் 30 நாள் 50 நாள் வரைக்கும் ஓட்டினாங்க, அது வேற விஷயம். ஆனால் 30 நாளில் அதனுடைய அந்த ஒரு வேகம் இருக்குல்ல, அந்த படம் ஓடுகிற அந்த வேகம், ஒரு வைரலாக ஓடுமே, அது குறைஞ்சி போச்சு. அந்த குறுகிய காலத்தில் இந்த படம் இவ்வளோ வசூல். 2.0 ரிலீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஓடுற டைம் இருந்தது. அந்த படம் அப்போ 900+ கோடிகளை எடுத்தது. அதிக வசூல் அந்த படம் நம்பர் 1ன்னா கூட இப்போ வரைக்கும் ஜெயிலரை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னா, இந்த படம் நிகழ்த்திய வசூல் சாதனை, இந்த ரேம்பேஜ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வசூலில் நடந்த பாய்ச்சல், அது வேற எந்த படத்துலையும் அந்த மாதிரி நடக்கலை. அதனால தான் இப்போ வரைக்கும் ஜெயிலரை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. எந்த திரையரங்க உரிமையாளர் கேட்டாலும் ஜெயிலர் கொடுத்த வசூலுக்கு நிகராக இப்போ வரைக்கும் எந்த படமும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த யதார்த்தம். எந்த தியேட்டர் ஓனரானே கேளுங்க, அவங்க தீவிரமான விஜய் ஃபேனாக கூட இருக்கலாம், விஜய் ஆதரவாளராக கூட இருக்கலாம் அந்த தியேட்டர் உரிமையாளர். ஆனால் உண்மையில் எப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை ஆண்டுகளில் வேற எந்த படமும் தராத லாபம்,
வசூல் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஜெயிலரில் தான் கிடைச்சிது. அதிக மக்கள் திரண்டு வந்து பார்த்த படம் இது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லுவாங்க. இதற்கு புதுசாக எந்த ஆதாரமும் தேவையில்லை. புக் மை ஷோ ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது ஓவர்சீஸில் படம் ஓடின விதமாக இருக்கட்டும், அமெரிக்க மார்க்கெட்டில் ஓடினதாக இருக்கட்டும், அல்லது லோக்கலில் இந்தியாவில், தமிழ்நாட்டில், பக்கத்து மாநிலங்களில், கர்நாடகாவில், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், நார்த் இந்தியா எல்லா இடங்களிலுமே ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஜெயிலர். இப்போ வரைக்கும் அந்த படத்தினுடைய சாதனையை வேற எந்த படமும் முறியடிக்கல. சில இடங்களில் கூலி திரைப்படம் முறியடிச்சது. அது ஆரம்ப அந்த முதல் வார வசூலில் மட்டும். அந்த முதல் வார 4 நாள் வசூலில் கூலி வந்து பீட் பண்ணிச்சு இது ஜெயிலரை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து ஜெயிலருடைய சாதனைங்கிறது இப்போ வரைக்கும் தகர்க்க முடியாத ஒரு சாதனையாக இருக்குது. அதனால தான் சன் பிக்சர்ஸ் தங்களுடைய அந்த வீடியோவில் ஜெயிலர் வேட்டை தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டு தங்களுடைய அந்த 2ஆம் பாகம், ஜெயிலருடைய 2ஆம் பாகத்துக்கான அந்த லீடை அதில் அறிவிச்சிருக்காங்க. அந்த விளம்பரங்கள், ப்ரமோஷன்ஸு அதெல்லாம் வந்து வேற ரேஞ்சில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வந்து அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே அது மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. ஜெயிலரை விட இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் பல மடங்கு வந்து மிகப்பெரிய படமாக இருக்கும், மிகப்பெரிய வசூல் சாதனை நிகழ்த்தும். அதே போல ரசிகர்களுக்கு வந்து புதிய ஒரு அனுபவத்தை தரும் அப்படின்றது தான் அந்த படத்தில் தொடர்புடைய அத்தனை பேருடைய கருத்து. என்னுடைய கருத்தும் அதுதான். எனக்கு இந்த படத்தை பற்றி தெரிந்த வகையில் நான் சொல்கிறேன், இந்த படம் ஜெயிலரை விட பல மடங்கு புதிய அனுபவம், மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஸ்டார் காஸ்ட்டு, அது குறிப்பாக ரித்திக் ரோஷனோட போர்ஷனை பற்றி எல்லாம் வந்து வருகிற செய்திகள் உண்மையிலே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக ரசிகர்களுக்கு அமையும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த காட்சிகள் வந்து அவர் ஓரிரு காட்சிகள் தான் வர்றதா இருந்தது. ஆனால் அந்த அந்த பகுதி மிக சிறப்பாக வந்ததால் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனோட அவருடைய பாத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரஜினி இந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கே ஒரு புதிய ஒரு அனுபவமாகவும், ரஜினி ரசிகர்கள் இதுவரை பார்க்காத ஒரு ஆக்ஷன் காட்சிகள் கொண்ட ஒரு படமாகவும் இந்த ஜெயிலர் 2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து அவங்க ஜெயிலருடைய வசூல் வேட்டைங்கிறது, ஜெயிலர் வேட்டைங்கிறது அதை விட பல மடங்கு பாய்ச்சலோட இந்த ஜெயிலர் 2ல் இருக்கும் அப்படின்னு தைரியமாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியே கொண்டாடிய மிகப்பெரிய வெற்றி ஜெயிலருடையது. அதையும் தாண்டிய ஒரு வெற்றியாக இந்த படம் இருக்கணும் போது வந்து அதனுடைய வீச்சு என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரஜினிகாந்த் அப்படிங்கிற அவருடைய ஸ்டார்டம்ங்கிறது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும். அந்த இது தெரியாமையே வந்து ஒரு 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 இந்த முட்டு சந்துக்குள்ளே முட்டிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்ததில்ல, அவங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு திரும்ப வந்து சினிமாவை நோக்கி வராங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு தேவையில்லாத அந்த நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு மனநிலையோடு பார்க்கும்போது தான் வந்து அந்த படத்தோட அருமை தெரியும் அப்படிங்கிற அந்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து இந்த கூட்டத்துக்கெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அந்த மனநிலையோட வருகிற அவர்களுக்கும் இந்த படம் புதிய அனுபவத்தை தரும் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம். ஸோ ஜெயிலர் 2 அதனுடைய அப்டேட்டுகளுக்காக காத்திருப்போம். புதிய அப்டேட் எதுவும் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்திலேருந்து இருக்கும் அப்படிங்கிறத சன் பிக்சர் சொல்லியிருக்காங்க. ஜெயிலருடைய அந்த 3வது ஆண்டில் அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கான்னா குறையவே இல்லை. அந்த தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக தான் இந்த ஜெயிலர் 2ங்கிறது அமையப்போகுது. காத்திருப்போம்.